Dear students, we are going to see coordination and direction in today's session. Last session la third question varika paathirundom short answer, fourth question la irundhu paakalam. List out the techniques of direction. So techniques ku innor per principles nu kudupanga. So adnala principles of direction nu kepanga, abdi illati techniques of direction அப்படினு கேட்பாங்க. இப்போ அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் டெலிகேஷன். ஸோ ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். டெலிகேஷன் அப்படின்னா வந்து அந்த ஒர்க்கோட அத்தாரிட்டி பவர், உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இது தான், உங்களோட பவர் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் ஒர்க்கர்ஸ்க்கு ஒரு பர்சன்ஸ்க்கு வந்து அசைன் பண்ணுறது தான் வந்து டெலிகேஷன். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, நம்மளோட ஒர்க் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து ஏற்றுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்காதப்போ என்ன ஆகும் அப்படின்னா யார் யார் எந்தெந்த ஒர்க்கை வந்து பண்ணணும் அப்படின்னு தெரியாது. ஸோ அதுக்கான பவர்ஸும் வந்து அவங்களுக்கு ப்ராப்பராக அசைன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒர்க்கை வந்து என்ன பண்ணுவாங்க, ப்ராப்பராக ரன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்காக தான் வந்து டெலிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைரக்ஷனில். செகண்ட் பாயிண்ட் சூப்பர்விஷன். ஸோ இப்போ எப்படி வந்து டெலிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ சூப்பர்விஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போது ஒரு ஒர்க்கை வந்து நம்ம அசைன் பண்ணிட்டோன்னா அதோட ஸ்டாப் ஆகிடக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த அசைன் பண்ண ஒர்க்கை வந்து அந்த வேலை, நம்ம சொன்ன வேலை தான், நம்மளோட பிளான்க்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஒர்க்கை வந்து பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், அவங்கள சூப்பர்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ நடுவில் செக் பண்ணுறது, அதுக்காக ரெகுலராக செக் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ரேண்டமாக வந்து நம்ம சொன்ன பிளான் படி தான், அந்த பாலிசிஸ் மெத்தட் படி தான் வந்து அந்த ஒர்க்கை ரன் பண்ணுறாங்களா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் வந்து சூப்பர்விஷன். கம்யூனிகேஷன். ஒரு பர்சன் கிட்டேருந்து இன்னொரு பர்சனுக்கு வந்து இன்ஃபர்மேஷனோ இல்லை அவங்களோட ஒப்பீனியன்ஸ் வியூஸோ வந்து பாஸ் ஆன் ஆகிறது தான் வந்து கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆர்டர்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம், இல்லை குட் நியூஸ் பேட் நியூஸ் எதுவாக வேணால் இருக்கலாம். ஸோ அது வந்து அந்த ஹையர் அஃபீஷியல்லேருந்து எம்ப்ளாயீஸ் கிட்ட போகிறது, அந்த மாதிரி இல்லை அவங்க டீம் லீடர்கிட்டேருந்து எம்ப்ளாயீஸ்க்கு போகிறது, அந்த மாதிரி எதுவாக வேணால் இருக்கலாம். ஸோ அதே மாதிரி எம்ப்ளாயீஸ் கிட்டேருந்தும் எம்ப்ளாயர்கிட்ட போகும். என்ன மாதிரியான விஷயம் அப்படின்னா அவங்களோட வியூஸ், அவங்களோட ஒப்பீனியன், ஐடியாஸ். ஸோ இந்த ஒர்க்கை வந்து இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சஜஷனை கொடுக்குறாங்க. ஸோ எல்லாமே வந்து கம்யூனிகேஷன் தான். மோட்டிவேஷன். ஸோ அதே மாதிரி எல்லாத்துக்குமே மோட்டிவேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஒர்க் அப்படின்னா வந்து கண்டிப்பாக அந்த ஒர்க்கில் வந்து மோட்டிவேஷனும் இருக்கணும். அப்போ தான் அந்த ஒர்க் வந்து ப்ராப்பராக வந்து நம்மளால் எம்ப்ளாயீஸ் கிட்ட இருந்து வாங்க முடியும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், எம்ப்ளாயர் வந்து ஒர்க் ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னாக்கா வந்து பனிஷ்மெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப அதிகமாக கொடுக்காம, ஸோ அவங்கள வந்து இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், வேறு வகையில் வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி பார்க்கணும். ஸோ எடுத்ததும் நீங்கள் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பனிஷ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னாக்கா அந்த ஒர்க்கை வந்து அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அதுக்கடுத்து நம்ம தப்பாயிடுமோன்னு சொல்லிட்டு பயந்துட்டே ப்ராப்பராக பண்ண மாட்டாங்க. அவங்க தப்பு பண்ணாங்க அப்படின்னா அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி தேடி ரெக்டிஃபை பண்ணணும். அதே மாதிரி எம்ப்ளாயீஸ் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் கொடுக்கணும். ஸோ ரிவார்ட்ஸ் அப்படின்னா வந்து எப்படி வேணால் இருக்கலாம். இப்போ பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் போர்டில் அவங்களோட ஃபோட்டோ போட்டு அந்த மாதிரி ஸ்டார்ஸ்லாம் போடுறது, ஸோ இல்லை அவங்களுக்கு வந்து ஷீல்டு மாதிரி அவார்ட்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் இன்சென்டிவ்ஸ் கொடுக்கறது, இது எல்லாமே வந்து மோட்டிவேஷன் தான். இதை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒர்க்கர்ஸ் வந்து அவங்களோட ஒர்க்கை வந்து இன்னும் சீக்கிரமாக வந்து கம்ப்ளீட் பண்ணணும், நம்மளை வந்து இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்களே, நம்மளை மோட்டிவேட் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், அதிகப்படியான மோட்டிவேஷன் கொடுத்துட்டே இருக்கணும். லீடர்ஷிப். ஸோ லீடர்ஷிப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்ன பண்ணணும் அப்படின்னாக்க கரெக்டாக அவங்கள வந்து லீட் பண்ணணும். அவங்களுக்கு கீழே இருக்கிற ஒர்க்கர்ஸை, சபார்டினேட்ஸை வந்து அந்த ஹையர் அஃபீஷியல் வந்து ப்ராப்பராக லீட் பண்ணணும். இந்த ஒர்க்கை நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா லீடர்ஷிப் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒர்க் வந்து ப்ராப்பராக ரன் ஆகாது. ஸோ அதனால் லீடர்ஷிப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபிஃப்த் கொஸ்டின், என்யூமரேட் த importance of direction. So importance is nothing but benefits and advantages whatever we can say. So the benefits nu கொடுப்பாங்க, இல்லை வந்து advantages அந்த மாதிரி எது வேணால் கொடுப்பாங்க. ஸோ என்னென்ன இம்பார்ட்டன்ஸ், அதாவது டைரக்ஷனால் நம்மளுக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். இஷ்யூவிங் ஆர்டர்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இப்போ நிறைய ஆர்டர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து எப்படி கொடுப்பாங்க, இந்த டைரக்ஷன் மூலிமா தான். அதாவது அந்த பர்சன்ஸ், அந்த ஒர்க்கர்ஸை வந்து டைரக்ட் பண்ணுறாங்களே, இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சபார்டினேட்ஸை எப்படி டைரக்ட் பண்ணுவாங்க, ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக கொடுப்பாங்க. இந்த ஒர்க்கை இதுக்கு அடுத்து நீங்கள் பண்ணணும், இந்த ஒர்க்கை இந்த வேலை தான் பண்ணணும், இந்த மெத்தட்லலாம் பண்ணணும்
அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோ அந்த ஆர்டர்ஸோ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, அவங்களுக்கு கீழே இருக்கிற சபார்டினேட்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். அந்த டாஸ்க்கை வந்து அவங்க ப்ராப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதில் எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி அந்த ஆர்டர்ஸை இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி யார் இஷ்யூ பண்ணுறாங்களோ அவங்க ஒரு வாட்டி அதை வந்து ப்ராப்பராக வந்து செக் பண்ணிவிட்டு இஷ்யூ பண்ணணும். ஏன்னா அதில் ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸோ இல்லை கிளியராக இல்லை அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர சான்சஸ் இருக்குது. கைடிங், கவுன்சிலிங் அண்ட் டீச்சிங் த சபார்டினேட்ஸ். ஓகே, அந்த மேனேஜர்னு இப்போது வச்சுப்போம் நம்ம ஒரு ஆர்கனைசேஷனில். அந்த மேனேஜர் வந்து அவங்களுக்கு கீழே இருக்கிற சபார்டினேட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணணும்னா கைட் பண்ணணும். அதாவது கைட்னா என்ன பண்ணணும், இந்த ஒர்க்கை வந்து நீங்கள் இப்படி பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு விதமாக வந்து அவங்கள லீட் பண்ணி விடணும். அதே மாதிரி அவங்களுக்கு டீச் பண்ணணும், எப்படி இந்த ஒர்க்கை வந்து பண்ணிங்கன்னா சீக்கிரமாக முடிக்க முடியும், இந்த ஒர்க்கை இந்த வேலை பண்ணாதான் சீக்கிரமாக முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இரிட்டேட் பண்ணாமல் அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக டீச் பண்ணோம் அப்படின்னா எல்லா ஒர்க்கர்ஸுமே வந்து சீக்கிரமாக கற்றுப்பாங்க. ஸோ அந்த ஒர்க்கை வந்து இதுதான் பண்ணுறதுக்கு ப்ராப்பர் வே அப்படின்றதெல்லாம் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சூப்பர்வைசிங் த ஒர்க் ஆஃப் சபார்டினேட்ஸ் ஆல்ரெடி பார்த்தோம். சூப்பர்விஷன் அப்படின்றது வந்து இப்போ நம்ம நார்மலாக அவங்களுக்கு ஒர்க் அசைன் பண்ணிட்டோம், நான் இது பண்ணணும் இப்படி பண்ணணும்னு எல்லாமே வந்து கைட் பண்ணிட்டேன், சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ அதோட அந்த மேனேஜரோட ஒர்க் முடிஞ்சிருமா அப்படின்னா வந்து கிடையாது. ஸோ அதுக்கு அடுத்து அவங்க என்ன பண்ணணும், சூப்பர்வைஸ் பண்ணணும். அதாவது நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி அவங்க பண்ணுறாங்களா அதை வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ ப்ராப்பராக வந்து அந்த பிளானுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே பண்ணுறாங்களா அப்படின்றத வந்து என்ஷூர் பண்ணிக்கணும். என்ஷூர் அப்படின்னா அதை நம்ம உறுதிப்படுத்திக்கணும். அது எப்போ நடக்கும், சூப்பர்வைஸ், அது பேர் தான் வந்து சூப்பர்வைஸ். ஸோ அந்த ஒர்க்கை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்ஸ் அதை பீரியாடிக்கல் வைஸாக வந்து விசிட் பண்ணிகிட்டே இருக்கணும். மோட்டிவேட்டிங் த சபார்டினேட்ஸ், இதுவும் பார்த்தோம். ஒர்க்கர்ஸை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா எப்பயுமே வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ டைரக்ட் பண்ணுறது, டீச் பண்ணுறது, சூப்பர்வைஸ் பண்ணுறது, இதோட அந்த ஒர்க் வந்து அந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டைரக்ஷன் வந்து ஸ்டாப் ஆகிடாது. அதுக்கு மேற்பட்ட அந்த சபார்டினேட்ஸை வந்து மோட்டிவேட் பண்ணணும். எப்போல்லாம் அவங்க மோட்டிவேட் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் அந்த ஒர்க் வந்து ப்ராப்பராக ரன் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ மோட்டிவேஷன் brings the direction to the higher growth. இனிஷியேட்டிங் த ஆக்ஷன். இனிஷியேட்டிவ் அப்படின்னா வந்து நம்மளே அந்த ஒர்க்கில் என்கேஜ் பண்ணிக்கிறது. ஸோ அதுதான் இனிஷியேட்டிவ். ஸோ எப்போ நம்ம ஒர்க்கில் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக என்கேஜ் ஆகும், அந்த ஒர்க் நம்மளுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இல்லை அந்த ஒர்க்கில் வந்து நம்மளுக்கு நிறைய இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க, அந்த மாதிரிலாம் இருந்தால் தான் கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு இனிஷியேட்டிவ் எடுப்போம். கரெக்டாக மேனேஜர் வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்கள மோட்டிவேட் பண்ணி அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கொடுத்து இந்த மாதிரியான ஹெல்ப்லாம் பண்ணும்போது ஸோ அப்போ எம்ப்ளாயியும் இந்த ஒர்க்கை வந்து அவங்களா இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுறது தான் வந்து அந்த ஆர்கனைசேஷனுக்கும் அந்த மேனேஜருக்கும் ஒரு பெரிய ஹெல்ப். 6th கொஸ்டின், டிஸ்கஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டெலிகேஷன். ஸோ டெலிகேஷனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா வந்து இன்னொரு மீனிங் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட், ப்ராசஸ் ஆஃப் அசைனிங் அத்தாரிட்டி. அத்தாரிட்டி அப்படின்னா ஆல்ரெடி பார்த்தோம், அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த டாஸ்க்கை பண்ணுறதுக்கு உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இது தான், இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கான பவர் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அத்தாரிட்டியை வந்து அசைன் பண்ணுறது. நெக்ஸ்ட் பாயிண்ட், ஷிஃப்டிங் டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி. ஓகே, இப்போ இந்த டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி அப்படின்றது வந்து மோஸ்ட்லி வந்து டாப் லெவலில் தான் இருக்கும். பட் சில டெசிஷன்ஸ் வந்து மிடில் லெவல், லோவர் லெவல் எல்லாருக்குமே இருக்கிற மாதிரியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி, அந்த பவரை வந்து நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஷிஃப்ட் பண்ணணும். இப்போ மேபி வந்து லோவர் லெவலில் இருக்கிறவங்க ஒரு சில டெசிஷன்ஸ் எடுக்கலாம், மிடில் லெவலில் இருக்கிறவங்களும் அந்த மாதிரி ஒரு சில டெசிஷன்ஸ் எடுக்கலாம். ஸோ அப்போது அதுக்கான பவர்ஸ், அந்த அத்தாரிட்டியை நம்ம கொடுத்தா தான் வந்து அவங்க அந்த டெசிஷனை எடுக்க முடியும். ஸோ அப்போ அந்த மேனேஜரோ இல்லை அந்த ஹையர் அஃபீஷியலோ டாப் லெவலில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும், அவங்களுக்கு கீழே இருக்கிற மிடில் லெவலுக்கோ இல்லை லோவர் லெவலுக்கோ வந்து அந்த அத்தாரிட்டி, அந்த பவரை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும், அந்த டெசிஷன் மேக்கிங் பவரை. டெசிஷன் மேக்கிங் பவரை கொடுத்தா மட்டும்தான் வந்து அவங்களால டெசிஷனை ப்ராப்பராக எடுக்க முடியும். இல்லைன்னா அவங்களோட ஒப்பீனியனை கூட வந்து சொல்ல முடியாத நிலைமை ஏற்படும். கிரியேட்ஸ் லிங்க். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, இந்த டெலிகேஷன் அப்படின்றது வந்து நம்ம அந்த அத்தாரிட்டி பவரை வந்து கொடுக்கும்போது ஸோ அப்போ ஆன் த ஹோல் அந்த ஒர்க் பண்ணுற எல்லா ஒர்க்கர்ஸ்க்கும் ஒரு விதமான டியூட்டிஸோ ஒரு விதமான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ப்ளஸ் ஒரு விதமான பவர்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அப்போ எல்லா லெவல்ஸில் இருக்கிற
மேனேஜரியல் லெவல்ஸில் இருக்கிற அதாவது டாப் லெவல், மிடில் லெவல், லோவர் லெவல் அந்த மாதிரி எல்லா லெவலில் இருக்கிற பர்சன்ஸ்க்கும் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு லிங்க்கு க்ரியேட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. எப்போ அந்த லிங்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகுதோ அவங்களோட ஒர்க்கை வந்து என்ன பண்ணுவாங்க, ப்ராப்பராக வந்து செய்ய ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக அந்த ஆர்கனைசேஷனுக்கு வந்து ஒரு growth வரும். ஆத்தரைஸ் சபார்டினேட்ஸ் அப்படின்னா வந்து அவங்களுக்கு கீழே இருக்கிற சபார்டினேட்ஸை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இவங்களோட ஒர்க் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசைன் பண்ணிட்டோம். அவங்களுக்கான ஸ்பெசிஃபைட் லிமிட்ஸ்குள்ளார அந்த ஒர்க்கை பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். ப்ளஸ் அதுக்கு அவங்களுக்கு அந்த அத்தாரிட்டியை கொடுக்கணும். அதை கொடுத்தா தான் அவங்களால அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். கிரியேட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, இப்போ ஒவ்வொரு சபார்டினேட்ஸ்க்கும் இல்லை ஒவ்வொரு ஒர்க்கர்ஸ்க்கும் அவங்க வந்து டாப் லெவலாக இருக்கலாம், இல்லை மிடில் லெவலாக இருக்கலாம், இல்லை லோவர் லெவலாக இருக்கலாம். ஸோ எந்த மாதிரியான ஒர்க்கர்ஸாக இருந்தாலும் சரி உங்களோட ஒர்க் இதுதான், உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இது, உங்களோட டியூட்டிஸ் அப்படின்னு சொல்லி அசைன் பண்ணிடுறோம். ஸோ அந்த மாதிரி அசைன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ எனக்கு ஒரு டியூட்டி அசைன் பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன பண்ணுவேன், இது இனிமேல் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட ஒர்க்கை வந்து பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அந்த மாதிரி தான் எல்லாருமே வந்து உங்களோட ஒர்க், உங்களோட டியூட்டி இதுதான், அதுக்கான பவர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அசைன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல என்ன ஆகும், அவங்களோட டியூட்டிஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்து க்ரியேட் பண்ணிப்பாங்க. ஸோ அப்போ அந்த ஒர்க்கும் வந்து ப்ராப்பராக ரன் ஆகும். 7th question, டிஸ்கஸ் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் சூப்பர்விஷன். ஸோ பிரின்சிபல்ஸ்க்கு இன்னொரு பேர் டெக்னிக்ஸ், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ சூப்பர்விஷனோட பிரின்சிபல்ஸ் பார்க்கலாம். அவங்களுக்கு கீழே இருக்கிற ஒர்க்கர்ஸை வந்து அவங்களோட எபிலிட்டிஸ், அவங்களோட அந்த ஒர்க்கிங் பொட்டென்ஷியலிட்டி, அதாவது அவங்களோட அந்த ஒர்க் பண்ணுற திறமையை வந்து தூண்டுற மாதிரி இருக்கணும். அதை நம்ம என்கரேஜ் பண்ணணும். ஸோ அவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து பெருசாக காமிக்கக்கூடாது. ஸோ ஒரு சின்னதாக ஏதாவது அவங்க நல்லது பண்ணும்போது அதை எடுத்து பார்த்து நீங்கள் இந்த ஒர்க்கை இப்படி பண்ணியிருக்கீங்களே, ஸோ அப்போ இதையும் இதே மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள என்கரேஜ் பண்ணணும். ஸோ சூப்பர்விஷன் அப்படின்றது வந்து தப்போ ரைட்டோ நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் அவங்களுக்கு கீழே இருக்கிற சபார்டினேட்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுற விதத்தில் இருக்கணும். அதே மாதிரி சூப்பர்விஷன் அப்படின்றது வந்து அவங்கள ஹெசிடேட், அதாவது அவங்கள இரிட்டேட் பண்ணுற விதமாக இல்லாமல் அவங்க இன்னும் கொஞ்சம் தானாக இனிஷியேட்டிவ் எடுத்து எப்படி வந்து அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை தானாக முன் வந்து ஏற்றுக்கிறாங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து குரூப்பாக நிற்க வச்சுட்டு யார் யார் இந்தந்த ஒர்க்கை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஸ்போர்ட்டிவாக வந்து முன் வரணும். அதே மாதிரி உங்களோட டீம் இதுதான், உங்களோட ஒர்க் இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுத்த அப்புறம் அவங்களுக்கு அந்த டீமை வந்து என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி என்கரேஜ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அந்த டீமில் இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்றா நம்ம இந்த ஒர்க்கை முடிக்கணும், யூனிட்டியாக முடிக்கணும், இப்படி முடித்தா நம்மளுக்கு இன்சென்டிவ்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து தெரியலனாலும் வந்து சொல்லி கொடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து ப்ரொவைட் பண்ணணும். சூப்பர்விஷன் அப்படி தான் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து என்ன ஆகாது, அந்த டீம் ஸ்பிரிட், அந்த கோஆப்ரேஷன் வந்து இல்லாமலே போயிடும். ஸோ அதே மாதிரி சூப்பர்விஷன் அப்படின்றது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா வெறும் ஒர்க்கில் மட்டும் இவங்க இந்த ஒர்க்கை பண்ணுறாங்களா, நம்ம சொன்ன டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா அதை மட்டும் பார்க்காம அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவலுக்கு என்ன நீட்ஸ், அந்த ஆர்கனைசேஷனில் அவங்களோட நீட்ஸ் என்ன, அதாவது என்விரான்மெண்டல் ஏதாவது சேஞ்சஸ் வேணுமா, இல்லை அவங்க டிபார்ட்மெண்ட்குள்ளார சேஞ்சஸ் வேணுமா, அந்த மாதிரியானதெல்லாம் வந்து அவங்க பார்க்கணும். ஸோ அதெல்லாம் பார்த்தா தான் வந்து அந்த ஒர்க்கை வந்து ப்ராப்பராக நம்ம எம்ப்ளாயீஸ் கிட்ட இருந்து வாங்க முடியும். அதே மாதிரி குட் சூப்பர்விஷன். ஸோ குட் சூப்பர்விஷன் அப்படின்னா வந்து இப்போ இந்த மேற்கொண்ட இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ராப்பராக அவங்க ஃபாலோ பண்ணாலே அது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு குட் சூப்பர்விஷனாக தான் அமையும். ஸோ அப்போ அந்த குட் சூப்பர்விஷன் வந்து எதை லீட் பண்ணோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து இண்டிவிஜுவலோட பர்சனாலிட்டி, அவங்களோட அந்த பர்சனல் ஆக்டிவிட்டீஸில் வந்து கண்டிப்பாக வந்து growth இருக்கும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆர்கனைசேஷனுக்கும் பல வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ லாங் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். எக்ஸ்பிளைன் த வேரியஸ் டெக்னிக்ஸ் ஆஃப் கோஆர்டினேஷன். ஸோ டெக்னிக்ஸ்க்கு இன்னொரு பேர் வந்து பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் வந்து பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்கிறது அப்படின்றதுனால வந்து உங்களுக்கு 10 மார்க்ஸ் கிடைக்காது. ஸோ அதனால் டெஃபினிஷன் எழுதிட்டு நீங்கள் டெக்னிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் வந்து எலாபரேட்டடாக இருக்கும். அதனால தான் வந்து கோஆர்டினேஷனோட டெஃபினிஷனும் போட்டிருக்கேன். மூனே அண்ட் ரேலே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த குரூப் எஃபர்ட், எதுக்காக அந்த குரூப் எஃபர்ட், அந்த ஒர்க், அந்த ஆர்கனைசேஷனோட கோலை வந்து அச்சீவ் பண்ணணும், ஒரு காமன் பர்பஸ் அதுதான்.
ஸோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்காக என்ன எஃபர்ட் எடுக்கிறாங்களோ அதுதான் கோஆர்டினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட டெஃபினேஷன். இப்போ பிரின்சிபல்ஸ் பார்க்கலாம். டைரக்ட் பர்சனல் காண்டாக்ட். ஸோ டைரக்ட் பர்சனல் காண்டாக்ட் அப்படின்னா வந்து கோஆர்டினேஷனுக்கு டைரக்ட் பர்சனல் காண்டாக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படி சொல்கிறாங்கனாக்கா, இப்போ ஒரு பர்சன் கிட்ட இருந்து இன்னொரு பர்சன் ஏதோ இன்ஃபர்மேஷனோ இல்லை அவங்களோட ஒப்பீனியன்ஸோ வந்து பாஸ் ஆன் பண்ணணும் அப்படின்னாக்கா அப்போ வந்து என்ன ஆகும், டைரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து அவங்க பேசும்போது அப்போ கம்யூனிகேஷன் வந்து ப்ராப்பராக இருக்கும். இப்போ இன்கேஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபோனில் பேசுகிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபோனில் பேசும்போது என்ன ஆகும், சில சமயம் வந்து ஏதாவது டிஸ்டர்பன்ஸ்னால வந்து ப்ராப்பராக கேட்காம இருக்கலாம். ஸோ அப்போ ஒரு வார்த்தைக்கு பதிலாக வேறு வார்த்தையாக வந்து அவங்களுக்கு விழும். அப்போ வந்து இந்த ஒர்க்கை வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு பண்ணாத மாதிரி விழுந்தது அப்படின்னாக்கா அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஒர்க்குமே வந்து ஜாம் ஆகிடும். ஸோ அதனால டைரக்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் காண்டாக்ட், அதான் டைரக்ட் பர்சனல் காண்டாக்ட். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து கோஆர்டினேஷனை நம்மளால் சீக்கிரமாக வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஏர்லி பிகினிங். ஸோ ஏர்லி பிகினிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, வந்து ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னா வந்து பிளான்ஸ் பாலிசிஸ் இல்லாமல் ஆர்கனைசேஷன் இருக்காது. ஸோ எப்போ அந்த பிளானும் பாலிசிஸும் வந்து ஸ்டார்ட் ஆகுதோ, அதை எப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அப்போலேருந்தே கோஆர்டினேஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த ஆர்கனைசேஷன் வந்து ஹையர் லெவலில் சீக்கிரமாக ரீச் பண்ணும். எல்லா இதுலேயுமே வந்து ப்ராப்பராக கன்வே பண்ணணும். அதே மாதிரி பிளானிங் அண்ட் பாலிசி மேக்கிங் வந்து ப்ராப்பராக இருக்கணும். இதெல்லாம் ப்ராப்பராக இருந்ததுன்னா கண்டிப்பாக கோஆர்டினேஷன் இருக்கும். ரெசிப்ரோசிட்டி. ஸோ ரெசிப்ரோசிட்டி அப்படின்னாக்கா வந்து அந்த எம்ப்ளாயீஸ்குள்ளார ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது அவங்களோட கோஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த கோஒர்க்கர்ஸ்குள்ளார ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும்தான் கோஆர்டினேஷன் கிடைக்கும். ப்ராப்பராக ஒர்க்கை பிரித்து கொடுக்காதப்போ வந்து கண்டிப்பாக கோஆர்டினேஷனில் வந்து அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக கோஆர்டினேஷனையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒர்க்கை வந்து ப்ராப்பராக டிவைட் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி எல்லா ஒர்க்குமே அங்கே பண்ணுற ஒர்க் எல்லாமே வந்து இன்டர் டிபெண்ட், இன்டர் ரிலேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன்னோட ஒன்று வந்து கனெக்ட் ஆகி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் வந்து இவங்களால கோஆர்டினேஷனை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியும். கண்டினியூட்டி. ஸோ இப்போ எப்படி டைரக்ஷன் வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கிற ஒர்க்கர்ஸ் வந்து அவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஸ்விட்ச் ஆன் ஆகிறது, இல்லை ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட், இல்லை வேறு ப்ராஜெக்ட் வர்றது, இந்த மாதிரி கேசஸ்லலாம் வந்து எப்போ டைரக்ஷன் வந்து எண்ட் ஆகாமல் ஆன்கோயிங் ப்ராசஸாக இருக்கோ அதே மாதிரி தான் வந்து கோஆர்டினேஷனும். எப்பயுமே வந்து கோஆர்டினேஷன் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அதாவது இப்போ வேறு ஒர்க்கர்ஸ் வரலாம் அந்த ஆர்கனைசேஷனில், இல்லை வேறு புது ப்ராஜெக்ட் வரலாம், இல்லை புதுசாக வந்து அவங்க பிளானிங் புதுசாக போட்டிருக்கலாம், வேறு பிளான்ஸ் வேறு பாலிசிஸ் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கோஆர்டினேஷன் அந்த ஒர்க்குக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் ஒன்ஸ் அந்த ஆர்கனைசேஷனே வைண்ட் அப் ஆகும்போது மட்டும்தான் அந்த கோஆர்டினேஷன் இருக்காது. ஏன் அப்படின்னா எல்லா ஒர்க்கர்ஸும் இருக்க மாட்டாங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்காக கோஆர்டினேஷன் இருக்காது. அந்த ஆர்கனைசேஷன் இருக்கிற வரைக்கும் கோஆர்டினேஷனும் இருந்துக்கிட்டே இருக்கணும். செகண்ட் கொஸ்டின், define the term direction, elucidate the principles of direction. ஸோ இதுக்கு அவங்களே கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. டைரக்ஷனோட டெஃபினிஷனும் எழுதணும், அதோட பிரின்சிபல்ஸையும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். கூன்ஸ் அண்ட் ஓ டோனல் அப்படின்ற பர்சனோட டெஃபினிஷன் தான் வந்து இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து என்ன அப்படின்னாக்கா, டைரக்ஷன் அப்படின்றது என்னது, ஒரு பர்சனை, ஒரு ஒர்க்கரை, ஒரு சபார்டினேட்ஸை வந்து எஃபிஷியண்ட்டாகவும் எஃபெக்டிவாகவும் வந்து ஒர்க் பண்ண வைக்கிறது தான் வந்து டைரக்ஷன். அதாவது இப்போது அந்த டைரக்ட் பண்ணுற அந்த பர்சன் வந்து ப்ராப்பராக இருந்தால் அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகும், அந்த ஒர்க்கும் வந்து அந்த ஒர்க்கர்ஸும் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஒர்க்கை பண்ணுவாங்க. இப்போ பிரின்சிபல்ஸ் பார்க்கலாம். இஷ்யூவிங் ஆர்டர்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து இப்போ தான் 5 மார்க்ஸில் பார்த்தோம். ஸோ ஒரு சின்ன ரீகேப்பாக, இப்போ எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் வந்து கொடுக்கும்போது அது வந்து ப்ராப்பராக இருக்கணும். அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் போய் சேருதா, கிளியராக இருக்கா அப்படின்றத வந்து பார்க்கணும். கைடிங், கவுன்சிலிங் அண்ட் டீச்சிங் த சபார்டினேட்ஸ். ஸோ அவங்களுக்கு கீழே இருக்கிற சபார்டினேட்ஸ்க்கு வந்து கைட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதாவது இந்த ஒர்க்கை நீங்கள் இப்படி பண்ணுங்கள், இந்த மாதிரி பண்ணால் கரெக்டாக இருக்கும், இந்த வேலை பண்ணால் அப்படி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கைட் பண்ணுறது, அவங்களுக்கு தெரியலன்னா வந்து அவங்களுக்கு டீச் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் பண்ணணும். கவுன்சிலிங் எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா, இப்போ மேபி ஒரு எம்ப்ளாயீஸ்லேருந்து இன்னொரு எம்ப்ளாயீஸ் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வரப்போ வந்து அப்போ அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அதாவது இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க, இப்படி பண்ணால் வந்து இந்த ஒர்க் தான் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ ஒர்க் அஃபெக்ட் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆர்கனைசேஷனில் இருக்கிற அந்த ஒர்க் வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ நம்மளுக்கு இன்சென்டிவ்ஸ் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி எந்த வகையில் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்தா ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரிலாம் பண்ணணும். சூப்பர்வைசிங் த ஒர்க் ஆஃப் சபார்டினேட்ஸ். ஸோ சபார்டினேட்ஸ் அவங்களுக்கு கீழே இருக்கிற ஒர்க்கை வந்து மேனேஜர் வந்து சூப்பர்வைஸ் பண்ணணும். ஸோ ஆல்ரெடி பார்த்தோம், சூப்பர்வைஸ் பண்ணும்போது அந்த ஒர்க்கை வந்து ப்ராப்பராக பண்ணுறாங்கன்றதை மட்டும் பார்க்காம சூப்பர்வைஷன் எப்படிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி இப்போ
5 மார்க்ஸில் பார்த்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சூப்பர்விஷன் இருக்கணும். அந்த பிளான்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஒர்க்கை பண்ணுறாங்களான்னு ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷன் தான் அது பேர் தான் சூப்பர்விஷன். ஸோ மோட்டிவேட்டிங் த சபார்டினேட். ஸோ அதே மாதிரி அந்த டைரக்ஷன் வந்து பண்ணிட்டா மட்டும் போதாது, அந்த பர்சன்ஸ் அந்த கீழே இருக்கிற ஒர்க்கர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவங்கள மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். மெயின்டைனிங் டிசிப்ளின். டைரக்டிங் அப்படின்னா வந்து இப்படி தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். அந்த டிசிப்ளினை வந்து யார் டைரக்ட் பண்ணுறாங்களோ அந்த மேனேஜர் தான் வந்து லீட் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ அந்த மேனேஜர் வந்து அந்த டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணணும். டிசிப்ளின்னா இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்க, அதாவது ஒழுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல டிசிப்ளின் அப்படின்றது எதை மீன் பண்ணுதுனாக்க, இந்த டைரக்டிங்னா இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணி தான் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இதில் என்ன ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னாக்கா, அந்த ஒர்க்கர்ஸ் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் எஃபெக்டிவாகவும் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு அந்த ரிவார்ட்ஸ் கிடச்சே ஆகணும். கன்சல்டேட்டிவ் டைரக்ஷன். ஓகே, டைரக்ஷன் அப்படின்னா வந்து இப்போ இந்த ஒர்க்கை இப்படி பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பர்சனை லீட் பண்ணுறோம். அந்த மாதிரி லீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த லீடர்ஷிப்பை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, மற்றவங்க கிட்ட வந்து இந்த ஆர்டர் ப்ராப்பராக இருக்கா, இதை நம்ம இந்த ஆர்டரை இஷ்யூ பண்ணலாமா, இதை பண்ணால் வந்து ப்ராப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதோட உண்மைத்தன்மைகள், அதில் என்னென்னலாம் டிஸ்அட்வான்டேஜஸ் அட்வான்டேஜஸ் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு இஷ்யூ பண்ணணும் அந்த ஆர்டர்னா என்னது, இப்போ இந்த ஒர்க்கை நீங்கள் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் ஆர்டர். இன்டகிரேட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ இன்டகிரேட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னா வந்து அதாவது இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கர்ஸை எம்ப்ளாயீஸை வந்து வழி நடத்துறது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இதில் என்ன மெயினான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, எப்போ யார் எங்கே இந்த ஒர்க்கை வந்து பண்ணணும், எப்பப்பெல்லாம் இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது தான் வந்து அந்த அவங்கள வந்து இன்டெக்ரேட் பண்ணுறது. நீங்கள் இப்படி பண்ணுங்கள், நீங்கள் தான் பண்ணணும், இவங்கெல்லாம் பண்ணக்கூடாது, இந்த டைமில் பண்ணணும், இந்த டைமில் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணுறது தான் வந்து இன்டெக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இன்டெக்ரேஷன் இல்லை அப்படின்னாக்கா அந்த ஆக்டிவிட்டீஸ் அந்த கொடுத்த ஒர்க் வந்து ப்ராப்பராக ஃபுல்ஃபில் ஆகாது. இனிஷியேட்டிங் த ஆக்ஷன். ஸோ இது ஆல்ரெடி பார்த்தோம். அதாவது அந்த ஒர்க்கை வந்து அவங்களா ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து தன்னைத்தானே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன் வந்து எப்போ பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான டைரக்ஷனை கொடுக்கறது தான் வந்து இனிஷியேட்டிங் த ஆக்ஷன். ஸோ அந்த டைரக்ஷன் வந்து அவங்க அந்த ஒர்க்கர்ஸ் வந்து நானாக இந்த ஒர்க்கை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன் வரணும், அந்த மாதிரி இருக்கணும் டைரக்ஷன். தேர்ட் கொஸ்டின், delegation is an essential concept of management leadership. comment. ஓகே, இப்போ டெலிகேஷன் அப்படின்றது வந்து ஒரு மேனேஜ்மெண்ட்டோட லீடர்ஷிப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் டெலிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து டெஃபினிஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. கந்தி விஜய் சிங் அப்படின்ற பர்சனோட டெஃபினிஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ டெலிகேஷன் அப்படின்னா நம்ம பார்த்தோம், அந்த மேனேஜர் வந்து அவங்களுக்கு கீழே இருக்கிற சபார்டினேட்க்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களோட ஒர்க் இது தான், உங்களோட பவர் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் இண்டிவிஜுவலுக்கு அவங்களுக்கு கீழே இருக்கிற சபார்டினேட்ஸ்க்கு வந்து அசைன் பண்ணுறாங்க. இதுதான் வந்து டெலிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்சனோட டெஃபினிஷன். ஓகே, இப்போ இதில் நான் கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் வந்து எடுத்திருக்கேன். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டெலிகேஷனை நம்ம பார்க்கலாம். ப்ராசஸ் ஆஃப் அசைனிங் அத்தாரிட்டி, இது ஆல்ரெடி பார்த்தோம். ப்ராசஸ் ஆஃப் அசைனிங் அத்தாரிட்டி அப்படின்னாக்கா அந்த ஸ்பெசிஃபிக் டாஸ்க்குக்கு, இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு உங்களோட டியூட்டிஸ் இது தான், உங்களோட பவர் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அசைன் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு ஷிஃப்டிங் டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி, இது ஆல்ரெடி சொன்னேன். ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ சில ப்ராஜெக்டில் வந்து டாப் லெவலில் இருக்கிறவங்க மட்டும்தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ சில இதில் வந்து மிடில் லெவலும் லோவர் லெவலும் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேசஸில் அந்த டெசிஷன் மேக்கிங்கை வந்து ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்க கிட்ட ஷிஃப்ட் பண்ணுறது. கிரியேட்ஸ் லிங்க். ஸோ அதே மாதிரி அந்த எல்லா மேனேஜரியல் லெவல்ஸ்குள்ளாரையும் வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, இந்த டெலிகேஷன் கண்டிப்பாக வந்து ஒரு லிங்க்கை க்ரியேட் பண்ணும். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்கவுங்க என்ன பண்ணுறாங்க, அவங்கவுங்களோட ஒர்க்கை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்கவுங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிற எல்லா ஒர்க்கர்ஸ்க்கும் வந்து ஒரு லிங்க்கை கண்டிப்பாக க்ரியேட் பண்ணும். ஆத்தரைஸ் சபார்டினேட்ஸ். ஆத்தரைஸ் அப்படின்னா வந்து என்னது, இந்த பர்சன் வந்து இந்த ஒர்க்கை இந்த டைமில் கரெக்டாக கண்டிப்பாக முடிச்சிடுவாங்க, இவங்களோட ஒர்க் இது தான், இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், இவங்களோட டியூட்டிஸ் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு அசைன் பண்ண அப்புறம் அவங்கள ஆத்தரைஸ் பண்ணுறது. ஸோ ஆத்தரைஸ் பண்ணால் தான் அவங்க என்ன பண்ண முடியும், அந்த சபார்டினேட்ஸ் வந்து ப்ராப்பராக ஒர்க்கை பண்ண முடியும். கிரியேட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ அதே மாதிரி அந்த டியூட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து நம்ம ஆல்ரெடி இவங்களுக்கு சொல்லிட்டப்போ கண்டிப்பாக வந்து அவங்க அந்த ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி
பண்ணி முடிச்சுடுவாங்க. ஸோ என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி இதுதான், நான் தான் இதை பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஆக்டிவிட்டீஸை அவங்களே கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணி முடிச்சுடுவாங்க. சரி, ஓகே. இந்த கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், டெலிகேஷன் வந்து மேனேஜ்மெண்ட் லீடர்ஷிப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்கிறோம். எசென்ஷியல் அப்படின்னா ரொம்ப ரொம்ப தேவை, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த லீடர்ஷிப்புக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னது, டெலிகேஷன். ஸோ இதை வந்து நம்ம எதை வச்சு கன்க்ளூட் பண்ணியிருக்கோம், இந்த அபவ் கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணியிருக்கோம். 4th one, describe the qualities of a சூப்பர்வைசர். இப்போ சூப்பர்விஷன்னா என்னன்னு பார்த்தோம், அந்த சூப்பர்விஷனை பண்ணுற பர்சன் தான் சூப்பர்வைசர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த சூப்பர்வைசருக்குன்னு ஒரு தனி குவாலிட்டிஸ் இருக்கணும், கரெக்டாக. ஸோ அது என்னென்ன குவாலிட்டிஸ்ன்னு இப்போ பார்க்கலாம். நாலேஜ் ஆஃப் த ஆர்கனைசேஷன், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த சூப்பர்வைசருக்கு கண்டிப்பாக இது தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதாவது நாலேஜ் ஆஃப் த ஆர்கனைசேஷனை என்னது, அந்த ஆர்கனைசேஷன் பற்றின கோல்ஸ், அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இப்போ ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லையும் அவங்க ஒரு டார்கெட் வச்சுருப்பாங்க. அதாவது நான் இந்த கோலை தான் அச்சீவ் பண்ணணும், இதுதான் எங்கள் ஆர்கனைசேஷனோட எய்ம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆர்கனைசேஷனுக்கும் இருக்கும், கரெக்டாக. ஸோ அப்போ அந்த சூப்பர்வைசர் வந்து அதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த ஆர்கனைசேஷனில் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, பைலாஸ் அப்படின்னா என்னென்ன லாஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்ன பாலிசிஸ், என்ன ப்ரொசீஜர்ஸ், எந்த மெத்தட்ஸ், இதெல்லாம் வந்து அந்த சூப்பர்வைசர் தெரிஞ்சு வச்சுக்கணும். டெக்னிக்கல் நாலேஜ், இப்போ இதுக்கு முன்னாடி அந்த ஆர்கனைசேஷனை பற்றி பார்த்தோமா, இப்போ வந்து டெக்னிக்கல் அப்படின்னா வந்து இப்போ இருக்கிற வேர்ல்டில் எல்லாமே வந்து கம்ப்யூட்டரைஸ்டு, எல்லாமே எலக்ட்ரானிக் தான். ஸோ அப்போ அந்த சூப்பர்வைசர் வந்து வெறும் ஆர்கனைசேஷனை பற்றின இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சுக்காமல் வெளி உலகத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, அந்த கம்ப்யூட்டிங் ஸ்கில்லு, எலக்ட்ரானிக் ஸ்கில்லு, இது எல்லாமே வந்து அந்த சூப்பர்வைசருக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மெயில் பண்ண சொல்கிறாங்கன்னா சூப்பர்வைசர் வந்து எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ அந்த சூப்பர்வைசர் வந்து அந்த மெயில் பண்ணுறதுக்கும் தெரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து டெக்னிக்கல் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹானஸ்டி, ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த சூப்பர்வைசர் வந்து அவங்களுக்கு கீழே இருக்கிற சபார்டினேட்ஸ்க்கும் சரி, இல்லை மேலே இருக்கிற சுப்பீரியருக்கும் சரி, கண்டிப்பாக வந்து ஹானஸ்ட்டாக இருக்கணும். அதாவது எதெல்லாம் வந்து சபார்டினேட்ஸ்க்கு சொல்லணுமோ அதை சொல்லணும். அதே மாதிரி சபார்டினேட்ஸ் சொல்கிறத வந்து எதெல்லாம் வந்து மேலே இருக்கிற சுப்பீரியருக்கு சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லணும். இப்போ இந்த ப்ராப்பராக ஹானஸ்டி இல்லாமல், அந்த தப்பாக இவங்க சொல்கிறத அவங்கக்கிட்ட சொல்லாமல், அவங்க சொல்கிறத இவங்கக்கிட்ட சொல்லாமல், அப்போ ப்ராப்பராக வந்து அந்த ஒர்க் வந்து என்ன ஆகாது, ரன் ஆகாது. ஸோ அதனால் அந்த சூப்பர்வைசர் ஹானஸ்டியாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஆர்கனைசேஷனல் கோலை வந்து அச்சீவ் பண்ணவே முடியாது. எபிலிட்டி டு லிசன், அதே மாதிரி அந்த சபார்டினேட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து கேட்டுக்கணும். அது வந்து அவங்களோட நல்லதுக்காகவும் அந்த ஆர்கனைசேஷனோட நல்லதுக்காகவும் இருந்தால் கண்டிப்பாக வந்து அதை சுப்பீரியர் கிட்ட கொண்டு போய் அதுக்கு என்ன வந்து சொல்யூஷன் அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதாவது சூப்பர்வைசர் அப்படின்றவங்க வந்து வெறும் அவங்களுக்கு கீழே வந்து ஒர்க்கை பண்ணுறாங்களா பண்ணலையா அதை மட்டும் பார்க்கக்கூடாது. அந்த சபார்டினேட்ஸோட அவங்களோட ஒப்பீனியன்ஸ், அவங்களோட வியூஸ், அவங்களுக்கு என்ன நீட்ஸ் அதெல்லாமும் பார்க்கணும். அவங்களோட நீட்ஸ் வந்து அந்த ஆர்கனைசேஷனுக்கு கரெக்டாக இருக்குமா, இல்லை அவங்களோட நீட்ஸ் வந்து ஆர்கனைசேஷனுக்கு வந்து ஏதாவது தவறானதாக இருக்குமா அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க செக் பண்ணணும். எபிலிட்டி டு டாக் வெல், அதே மாதிரி இப்போ ஒரு ஆர்கனைசேஷன்லேருந்து இன்னொரு ஆர்கனைசேஷனுக்கோ இல்லை அந்த ஹையர் சுப்பீரியர் சொல்கிறத வந்து சபார்டினேட்ஸ்க்கோ வந்து யார் இப்போ கம்யூனிகேட் பண்ண போகிறாங்க, அந்த சூப்பர்வைசர் தான் கம்யூனிகேட் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போ அந்த கம்யூனிகேஷன் வந்து ப்ராப்பராக இருக்கணும். அது ப்ராப்பராக இல்லை அப்படின்னாக்கா வந்து என்ன ஆகாது, அந்த ஆர்கனைசேஷன் கோலை வந்து இவங்களால ப்ராப்பராக வந்து அச்சீவ் பண்ண முடியாது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ 5th லெசன் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு செஷனில் 6th லெசனோட கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.